நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல்வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் திரு டாக்டர் ஆர் ஸ்ரீதர், பிரின்சிபல் கோஆர்டினேட்டர் திரு அலோக் வர்மா, ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் மிஸ் கௌசல்யா, மிஸ் சாய் சுதா, மிஸ் பூஜா முராடா. மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். தந்தர்த்தம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட, ஆமா வெள்ளினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. வணக்கம்மா. நாங்கள் அனுபவ நிகழ்ச்சிக்கு பேச போகிறோம். என் பேர் விருத்தாம்பாள், வயசு 66. நாங்கள் ஒரு குடும்பத்தில் உள்ளவங்கள பற்றி பேசுகிறோம்மா. ஒரு குடும்பத்தில் ஒரு 10 பேர் கூட்டு குடும்பத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க. அதில் ஒரு பிள்ளை என்ன பண்ணுறாரு, எந்த நேரமும் கோவப்படுறாரு. எதுக்கு எடுத்தாலும் தாத்தா பாட்டிங்கிட்ட கோச்சிக்கிறது, அப்பா கிட்ட கோச்சிக்கிறது, தங்கச்சிங்கிட்ட கோச்சிக்கிறது, எல்லாமே பண்ணிக்கின்னு தினம் ஒரு 10 தடவை கோவம் வருது. அந்த அப்பாவுக்கு என்னென்னா, அந்த பிள்ளை எப்படி திருத்தினா கோவம் நம்ம பிள்ளை எதுனா ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அன்பாலே திருத்துறதா, இதை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே என்ன யோசிக்கிறாருன்னா, எப்படி திருத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய மனசு சொல்கிற மாதிரி செய்கிறாருமா. இவர் என்ன செய்கிறாரு, நீ கோவம் வரும்போதெல்லாம் ஒரு சுவத்தில் செவர் இருக்குது இல்லை, ஆணி அடி, ஒவ்வொரு கோவத்துக்கும் ஒவ்வொரு ஆணி அடி அப்படின்றாரு பிள்ளைகிட்ட. 10 கோவம் வந்தாக்கா 10 ஆணி அடிக்கிறாரு அந்த பிள்ளை போயிட்டு செவத்தில். அதுக்கப்புறம் 10 ஆணி அடிச்சிட்டாரு. ஒரு 4-5 நாளைக்கே ஒரு 50 ஆணி அடிக்கிறாரு. டெய்லி கோவப்படுறாரு இல்லைங்களா. அதனால் அந்த ஆணிங்களை அடிச்சிக்கினே இருக்க சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த ஆணிங்களை அடித்த உடனே இந்த அப்பா சொல்கிறாரு, நீ மறுநாளைக்கு போயிட்டு அந்த ஆணிங்களை ஒவ்வொன்றா பிடுங்கிடு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த புள்ள போயிட்டு ஒவ்வொரு ஆணிங்களையும் ஒவ்வொன்றா பிடுங்குது. அந்த பிடுங்கின இடத்துல நீ பார்த்தியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய அவர் கேட்குறாரு. கேட்ட உடனே பார்த்தோம்பா, காயமாக இருக்குது அந்த சுவரெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. காயமாக இருக்குது இல்லை, இதில் நீ என்னப்பா உணர்ற அப்படின்னு சொன்னார். ஆமாம், கோவப்படுறதுனால மற்றவங்க மனசை நான் காயப்படுத்துகிறேன்னு நான் உணர்ந்துட்டேன்பா, அதுதான்பா உண்மை. இதை மாதிரி நீ பேசுனீனாக்கா கோவப்படும் போது அந்த விரிச்சல் வரும் மனசில், அதை காயப்படுத்தக்கூடாது. இப்போ என்ன செய்ய போகிற, அந்த ஆணியை அடித்த இடத்தெல்லாம் காயம் பட்டிருக்குது, செவரெல்லாம் பூசிடலாம்பா, அதை மட்டும் பூசிடலாம். மனுஷனுடைய அன்பை நீ முறிக்கிற, அந்த அன்பை முறிச்சினாக்கா உனக்கு அத்தை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து சொல்கிறாரு. அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க பழமொழி, தீயால் பட்ட காயம் ஆறிடும், நாவால் பட்ட காயம் ஆறாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குதுமா. அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். அப்போ மனுஷனுடைய மனசை காயப்படுத்தினா இவ்வளவு ரணமான பிற்பாடு இதை பூசி மெழுகிறது செவுத்தில் பூசி மெழுகிடலாம், மனசை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றதான் நாங்கள் பேசி முடிச்சிருக்கிறோம். இப்போது கோவப்படுறதுனால இதில் வர விளைவுகள்லாம் தப்பானது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறோம். இந்த மூக்கடலை குருமா, அது சப்பாத்திக்கெலாம் நல்லா ருசியாக இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் பேசுகிறோம் உங்ககிட்ட. எப்படின்னா, மூக்கடலையை வேக வச்சு கொஞ்சம் கூடுதலையாக தண்ணி வச்சு வேக வச்சு இறக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, தேங்காய் திருவல் இதெல்லாம் வச்சு நல்லா வதக்கிடணும். வதக்கி மிக்சியில் நல்லா அரைக்கணும். அரைச்சி இதை எல்லாத்தையும் பெருஞ்சீரகம் போட்டு செவுக்க எடுத்து வாணலில் ஊற்றணும்.
ஊற்றின உடனே இதை வந்து நல்லா கொதிக்கும்போது இந்த கடலை வச்சுருக்கிறோமே அந்த தண்ணியோடு எடுத்து அந்த மசாலாவில் இதை எடுத்து ரெண்டும் சேர்ந்து கொதிக்கணும். இந்த வேக வைத்த கடலை இந்த மசாலா எல்லாமே கொதித்த உடனே உருளைக்கிழங்கை வந்து நல்லா சீவலால் மெலீஸாக சீவிடணும். சீவி அந்த கடாயில் இருக்கிற எண்ணெயை போட்டு நல்லா பொரி மாதிரி அதை வறுக்கணும். அப்பளம் மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக்கி பொரிக்கணும். பொரித்து இந்த குருமா வைக்கிறோமே அதில் அள்ளி இதை போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு ஆவி வர வரைக்கும் வச்சுருக்கணும். இதை சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாகவும் இந்த சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு சப்பாத்தி கொடுக்கும்போது சாயந்தரம் டைமில் கூட அழகாக வச்சு சாப்பிடுங்க. ருசியாக நல்லா அருமையாக இருக்கும். நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்பதற்கு முன் மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் என்னை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம்மா. என் பேர் விருத்தாம்பாள், வயசு 66. நாங்கள் அனுபவ நிகழ்ச்சியில் பேச போகிறோம். மகளிர் தினத்தின் அன்னைக்கு மகளிர் தினம் நடந்தது இல்லைங்களா, உலக மகளிர் தினம் அன்னைக்கு சாரிங்க எங்களெல்லாம் கொஞ்சம் கூப்பிட்டு வச்சு மகளிர் தினம் கொண்டாடினாங்க. ஒரு 5-6 பேர் முன்னாடி வந்து உட்காந்துருந்தோம், மீதி எல்லோரும் பின்னால் உட்காந்துருந்தாங்க. ரொம்ப பேர், ஒரு 5-6 பேர் மட்டும் உட்காந்துன்னு இருந்தோம். முக்கியமானவங்களை கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சுருந்தாங்க. சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அந்த சார் நல்லா நடத்தி வச்சுருந்தாங்க. யாரையும் கூப்பிடல, அவங்களே முன்னிட்டு அவங்களே நடத்துனாங்க. எப்போ எல்லா விழாவாக இருந்தாலும் சரி எங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு விழா நடத்துவாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் மகளிர் தினன்றதுனால பெண்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்டாங்க. பெண்கள் பெருமையை நம்ம கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, சலிக்காதவர்கள் பெண்கள். எப்பயுமே அது பேசணுன்னா நிறைய பேசலாம். அப்புறம் பெண்கள் நாட்டுக்கு 2 கண்கள் நான் பேச வந்திருக்கிறேன். இப்போ நமக்கு துணை யாரும் இல்லைனாலும், நம்மளுக்கு சம்பாதிக்க முடியலைனாலும் ஆம்பளைங்க நம்ம தைரியமாக நின்று ஒரு இடத்துல சொந்த காலால் நம்ம எல்லாமே பண்ண முடியுது. ஒரு வீட்டு வேலை செய்து கூட நான் காப்பாற்றிடுவேன் என் பிள்ளைங்கள அப்படின்ற அளவுக்கு பெண்களுக்கு ஒரு திறமை இருக்குது. அது மாதிரி ஆண்கள் இருக்க முடியாது, சுயநலமாக வாழ்வாங்க. நம்ம இடம் விடாமல் சலிப்புத்தன்மையே இருக்காது பெண்களுக்கு. சாதாரண பார்க்க போனீங்கன்னாக்கா சார் வீட்டுக்கு அவங்க அம்மா வந்திருந்தாங்க. அப்போ எங்கள் வீட்டுக்கார் நாங்களும் சேர்ந்து அப்போ இருந்தோம். துணி தைக்க தெரியும் எங்கள் வீட்டுக்காருக்கு, டைலரு. அவங்க துணி தைச்சி கொடுத்து சார் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. நான் எடுத்து போய் கொடுத்துட்டேன். அம்மா உட்காருமா, என்னம்மா செய்ய போகிற, என் கூட கொஞ்சம் நேரம் பேசுமா அப்படின்னு சொன்னாங்க. சரி உக்காந்தேன். சொல்லுங்கம்மா பேசுங்கம்மா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இந்த சுதந்திரம் நடக்குது இல்லைங்களா, வருஷத்தில் சுதந்திரமும் குடியரசும் 2 வரும். அப்போ நான் கோலம் போடுவேன், கொடிமரத்துக்கு நேராக கோலம் போடுவேன். அப்போ என்னை பாராட்டி சார் ஐயா இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவாங்க. அம்மா என்ன சொன்னாங்க, பெண் தானே அவங்க, பெண்ணினுடைய அருமையை எப்படி தெரிஞ்சிருக்கிறாங்க பாருங்கள். அன்புக்காக தான் சொல்கிறேன். பெண்ணினுடைய பெருமையை அவங்க கூப்பிட்டு பேசும்போது சொன்னாங்க, உட்கார வச்சு, அம்மா உன்னை கௌரவப்படுத்தியிருக்காங்க, நீ இனிமேல் யாருக்கிட்டையும் எதுவும் அவங்களே சண்டைக்கு யாராவது வந்தாலும் இங்கே இருக்கவங்க நீ யார் பேச்சுக்கும் போவானா, ஏன்னா ஒரு இடத்துல உன்னை கௌரவப்படுத்துறதுனால உனக்கு பெருமை அப்படின்ற லெவலில் அந்த அம்மா எங்களுக்கு சொன்னாங்க. இப்போ அம்மா இல்லை, சார் அம்மா இல்லை, இறந்துட்டாங்க. எனக்கு மறக்க முடியாத நிகழ்ச்சி அம்மா சொன்னது. எப்படின்னா பெண்ணுக்கு பெண்ணு அவ்வளோ ஒரு பாசம் அவங்கள. அவங்க யாரோ நான் யாரோ, ஆனால் சார் அம்மா தான் அவங்க. என்னுடைய அம்மா கூட அப்படி எனக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மனசு பெண்களுக்கு அப்படின்னு பேசுகிறோம்மா. அதே சார் கூட சரி, பெண்களை எப்பயுமே உயர்த்தி தான் பேசுவாங்க. எங்களை கூப்பிடும்போது பார்க்கணுமே, அம்மா இப்போ நாங்கள் ஒரு இடம் போயிட்டு வரேன், இன்னும் பெரியவங்கள்லாம் எங்கேயோ போயிட்டு வராங்க அப்படின்னாங்க. எவ்வளோ ஒரு மனசில் எனக்கே ஒரு சந்தோஷம். என்னுடைய வயசே 66 தான், பெரியவங்கன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப போய் படுத்துன்னு ரொம்ப யோசிக்கிறோம்மா. அது மாதிரி பெண்கள் இன்றைக்கி சொந்த காலால் நின்று அவ்வளவும் சாமர்த்தியமாக நிறைவேற்றுறாங்க இல்லைங்களா. அப்படின்னும்போது பெண்கள் தான் ரொம்ப கௌரவமானவர்கள், சலிக்காதவர்கள். அவங்கள எதுலேயுமே நம்ம சலிக்காதவர்கள் தான் சொல்ல முடியும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதனால தான் நான் அன்றைக்கும் எழுந்து நாங்கள் பேசணும். சார் சொல்லும்போது நான் பெண்களுடைய பெருமையை பேசினேன் கொஞ்சம். அப்போ எங்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தினாங்க சார். ஐயோ நல்லா பேசியிருந்தீங்கம்மா. நானும் ஒருத்தி, ஒரு 6 பேருக்கு
சால்வை போர்த்தி பொன்னாடை போர்த்தி எங்களை கௌரவப்படுத்தினாங்கம்மா. அது ரொம்ப பெருமையாக இருந்தது எங்களுக்கு. அந்த பொன்னாடை என்னும்போது ஒரு துண்டாக இருக்கலாம், ஆனால் அதனுடைய திறமையும் அன்னைய தினத்தில் எங்களுக்கு அந்த சந்தோஷப்படுத்தும் போது எங்களுக்கு என்ன மாதிரி சந்தோஷம் தெரியுமா? எனக்கு யார் எப்படியோ, ஆனால் ரொம்ப தூரம் நான் வந்து யோசிப்பேன் படுத்துக்கினேன். இன்றைக்கி நடந்தது இப்படியா நம்மளுக்கு? சரி, நம்ம கணவர் இல்லைன்னு கூட நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேன், இந்த சமயத்தில் நம்மளை உயர்த்தி பேசியிருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு படுக்கும்போது சரி எல்லாத்தையும் மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே என்னுடைய திறமையை கொண்டு நான் வந்து படுத்து தூங்கிடுவேன். அதான் உண்மை. நல்லா பேசணும் என்னையோ பேசிட்டேன் பெண்களை பற்றி, தெரியுங்களா? அவ்வளோதான். ஒரு பூ கட்டி கூட நம்ம பழச்சிக்கலாம் பெண்கள், அந்த அளவுக்கு பெண்கள். ஒரு நேரம் கொஞ்சோண்டு சொல்கிறோம்மா பெண்களை பற்றி. ஒருத்தர் வந்திருந்தார், நாங்கள் அங்கே குடும்பம் பண்ணும்போது வந்திருந்தார். இப்போ நான் இல்லத்துக்கு தானே வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்காரை பார்க்குறதுக்கு வந்தார். என்னப்பா எத்தனை பசங்கப்பா உனக்கு அப்படின்னாரு. 2 தங்கம் 1 தகரம்னாரு. ஒன்றுமே புரியல எனக்கு கூட. என்னப்பா அவர் கேட்கல, நான் கேட்டேன், என்னப்பா 2 தங்கம் 1 தகரம்ன்றீங்களே, இதுக்கு பிரித்து ஏதாவது சொன்னால் எனக்கு தெரியும். நானே புரிஞ்சிக்கவே இல்லை. 2 பெண் குழந்தைம்மா, 1 ஆண் பையன். அவன் என்ன வேஸ்ட்டு, அதனால் தகரம்னு சொல்லிட்டேன். ஏன் 2 கண்களும் வந்து தங்கம். அப்போ எப்படி பெண்களை பாராட்டுவதுன்னே தெரியாத இருக்குது இல்லைங்களா? அவ்வளோ ஒரு புகழ் பெண்களுக்கு. நல்லது, நன்றி. மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம்மா, நாங்கள் விருத்தாம்பாள் பேசுகிறேன். வயசு 66 ஆகுது. இது நெத்திலி மீன் குழம்பு தித்திப்பு. நெத்திலி மீன் வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, தேங்காய் எல்லாத்தையும் வந்து வதக்கி அரைச்சி, மிளகு சீரகம் எல்லாத்தையுமே வந்து எண்ணெய் விட்டு வாணலில் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி அரைச்சி இந்த வடகம் போட்டு தாளித்து சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். வதக்கி போட்டு நல்லா கொதிக்கணும். கொதிக்க விட்டு இந்த நெத்திலி மீன் கழுவி வச்சுருக்கிறோமே அதை போட்டு நல்லா 2 சிறு தீயில் கொதிக்கட்டுன்னு கருவேப்பிலை போட்டு இறக்கணும்னாக்கா அவ்வளோ ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்ல இட்லி தோசைக்கெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பாட்டை விடமா. அதான் சொல்கிறோம். நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.